புதிய ஆண்டில கூட நம்மளோட சர்ச்ல வந்து ஒரு கண்டினியூஸா அப்பா போனதுல இருந்து அண்ணன் தான் நம்மளுக்கு நியூ இயர் சர்வீஸ் நிறைய எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நியூ இயர் சர்வீஸ் வந்து இயர்லி வந்து அண்ணன் அவங்க தான் கொடுப்பாங்க. கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு அவங்க வந்து குடும்பமா நம்மிடையே வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அண்ணா அக்கா பிள்ளைகளோட வந்து ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. சொல்லும் போது அப்பா சொல்லும் போதே நாங்க கண்டிப்பா ஃபேமிலியா வந்துருவோம் அண்ணா அவங்க சொன்னாங்களா. ரொம்ப மகிழ்ச்சி. அலிஸ்வர் அவர்கள் முன்பு வந்து அண்ணன் அவர்களை வந்து நடைபடுத்த முடியாது. நம்ம எப்போ அப்பா வந்து கூப்பிட்டாலும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், எப்போ கூப்பிட்டாலும் அண்ணன் வந்து நோ சொன்னதே கிடையாது. ஆனால் எப்பவுமே நம்ம சர்ச்சுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்க மெசேஜ் கொடுக்க வருவாங்க. அதுக்காக நன்றி செலுத்தி இந்த நேரத்தில் கூட அண்ணன் அவர்களை கனப்படுத்த முடியாது, கரங்களை தட்டி அண்ணங்களை உற்சாகப்படுத்த முடியாது கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அது மாத்திரமல்ல சோ மினிஸ்ட்ரி மூலமாக நடக்கின்ற எல்லா ஊழியங்களும் உங்களுக்கு நான் எல்லாமே அப்டேட் பண்ணுறது தான். அண்ணா அவங்க மூலமாக தான் நம்ம எல்லாம் பங்கெடுக்கிறது. வாலிபர் கூடுதலையாக இருக்கட்டும், நம்ம இப்போ போனலே அட்டூனல் சர்வீஸாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஏஎல்சி சர்ச்ல நடந்தது அந்த மீட்டிங்ஸா இருக்கட்டும், அண்ணாவுடைய கைடன்ஸ் மூலமா தான் நம்ம அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றோம். ஸோ தொடர்ந்து அண்ணா அவர்கள் செய்கின்ற ஊழியங்களுக்காக, அவர்களுடைய மனைவி மற்றும் 2 பிள்ளைகளுக்காக சபை மக்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சத்தியத்தை கேட்போம், சத்தியவரை நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமென். தேங்க்யூவா. கடந்த பல வருஷங்களா நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வருஷத்துக்கு முன்பதாக ஒவ்வொரு நியூ இயரும் இந்த இடத்துல வர உங்களை சந்தித்து நியூ இயரை நான் கணிக்க கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் பிறந்ததுலேருந்து நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எங்கள் அம்மா அப்பா சர்ச்சில் தான் நியூ இயர் நாங்கள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த 4-5 வருஷங்கள் இந்த சர்ச்சில் நியூ இயர் கால கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் குடும்பமாக வந்திருக்கனால குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு இதயம் கனிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து இந்த புதிய ஆண்டுல நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் சத்துவத்தையும் தேவந்த கிருபையும் நமக்கு தருவாராக. விசேஷமா இந்த நாள்ல கூட எல்லாரும் தூங்க போறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய நல்ல ஒரு வார்த்தையை கேட்டுட்டு நம்ம போகலாம். ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதும் மாறாதது. வானம் பூமி அழிந்தாலும் எது மாறாதான், ஆண்டவருடைய வார்த்தை மாறாது. அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடி கொஞ்சம் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகி கொஞ்சம் இந்த வார்த்தையை கேட்டுட்டு நம்ம மனசுல வச்சுட்டு, நீங்க இப்ப ஜெயிச்சிருக்கிறீங்க அக்கா, மறுபடியும் அதே சொன்னாங்க. அதனால இந்த வருஷம் ஃபுல்லா மறக்க கூடாது. மறந்துட்டோம்னா நம்ம காலி, மறந்துட்டோம்னா கடவுளும் காலி. அதான் உண்மை. அல்லேலூயா. இந்த வேளையில கூட நம்ம ஒரு பாட்டை பாடிட்டு அவருடைய வார்த்தைக்குள்ளாக போகலாம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் 2024ஆம் வருஷத்தினுடைய முதல் நாள். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். எல்லாம் நல்லா நம்ம வாசி சத்தமா பாடலாம். தூங்கிட்டு இருக்கிற பாப்பாக்களும் எழுபட்டோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று மகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது, இன்று மகிழ்வோம் மக்களின், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்?
தோல்வியலை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். இந்த வருஷத்துல தோல்வியலை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்றையாக மகிழ்வோம், வாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம், வாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வியில்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். தோல்வியில்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்றையாக மகிழ்வோம், ஆசரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம், ஆசரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சொல்லப்பட்டகள் கட்டிடம் தாங்கிடும் மூளை காலாயிற்று. சொல்லப்பட்டகள் கட்டிடம் தாங்கிடும் மூளை காலாயிற்று. செயலிது அதிசயமிது கைதட்டி பாடுகளே. செயலிது அதிசயமிது கைதட்டி பாடுகளே. தோல்வியில்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். தோல்வியில்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்றையாக மகிழ்வோம், வாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம், வாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எல்லாத்தையும் சொல்லாமா? அல்லேலூயா. தோல்வியில்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. 2024 அல்லேலூயா. தோல்வியில்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வியில்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்றையாக ஆக்கரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம், ஆக்கரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சுவாமி ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுவரை இந்த 2024 வருஷம் எங்களுக்கு வெற்றியுள்ளதாய் அமைய கர்த்தர் நீர் எங்களோடு இடப்படுவீராக. எங்களை கைவிடாதிரும் நாதா. எங்களோடு கூட இந்த ஆண்டினுடைய தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வேத வசனத்தை, உடைய கற்பனைகளை, உடைய நியாய பிரமாணங்களை நாங்கள் மறக்காமல் இருக்க
எங்களுடைய இருதயத்திலே கர்த்தர் இந்த நாளிலே போடப்படுகிற வசனங்களின் மூலமாய் அப்பா நீர் எங்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் ஜோதிகளின் பிதாவாம் இயேசு கிறிஸ்துவுக்கு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே கர்த்தர் எங்களோடு பேசுங்க. பசுமர தானியை போல இந்த வசனங்கள் எங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தினால வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த வேளையில கூட கொஞ்ச நேரத்துல நான் முடிக்க போகிறேன். விசேஷமா நான் ஒவ்வொரு வருஷமும் பேசும்போது போன வருஷம் பேசியிருப்பேன் ஜெபத்துல உறுதியாய் தெரிஞ்சிருக்கணும், இன்னொரு வருஷத்துல பேசியிருப்பேன் ஆண்டவரை விட்டா நம்ம விட்டுருவாரு அப்படின்னு பேசியிருப்பேன். இந்த வருஷம் யோசிக்கும் போது அது தியானிக்கும் போது நம்ம பண்ண வேண்டிய முதலாவது காரியம், நிறைய திருச்சபைகள்ல இந்த 1ஆம் தேதி இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. வேத வசனத்தின்படி முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் நாம் தேடும் போது நமக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும். நம்ம எல்லாருமே மனுஷர்கள், நம்ம இந்த உலகத்தினுடைய மனுஷர்கள். இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் போதே நம்ம மனசுல என்ன இருக்கும், நம்ம எல்லாரும் பயங்கரமான முற்றும் தெரிந்த முனிவர்கள் கிடையாது. எல்லாமே ஒவ்வொரு காரியம் இது நடந்துட்டுமே இது பெண்டிங்கா இருக்கே, இது காரியம் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் கொடுக்கிற காரியம் என்னன்னா, நீங்களும் நானும் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது இவைகளெல்லாம் நீங்க என்னென்ன மனசுல நினைக்கிறீங்களோ எல்லாமே கூட கொடுக்கப்படும். முதலாவது 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 தேவனுடைய ராஜ்யம், அது நீதி என்ன, ஆண்டவருடைய இருதயத்தின் துடிப்பு என்ன, அதை நான் உங்களுக்கு காட்ட கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33.5 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் கடைசியாக செய்த 3.5 வருஷத்தினுடைய ஊழியம் அது மிகவும் பெரிதானது. இன்னைக்கு உலகத்தையே அதை அசைத்து நம்ம எல்லாரும் ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கும்படியாக இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்குன்னா அந்த 3.5 வருஷம் செய்த ஊழியம். அந்த 3.5 வருஷம் முடிவிலே அவர் முடிந்து பரத்துக்கு ஏறும் போது தன்னுடைய சீஷர்களுக்கும் தனக்கு அன்பாயிருந்த மக்களுக்கும் சொன்ன காரியத்தை தான் இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா. அது ஆண்டவருடைய இருதயத்திலே இன்றைக்கும் பாரமா எரிந்து கொண்டிருக்கிற ஒரு தீபமா இருக்கிறது. செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நான் வாசித்தபடி நானே இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லி இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்குள்ளும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை புகழ்ச்சி கீர்த்தியுமா வைப்பேனா, இந்த காரியம் நடக்கணும்னா ஆண்டவருடைய இருதய துடிப்பு நிறைவேறினா மாத்திரம் தான் முடியும். ஹல்லேலூயா. அந்த இருதய துடிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்துல 4 சுவிசேஷ பாடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு ஒரு சுவிசேஷ பாடத்தை எழுதினாரு, லூக்கா மருத்துவர் ஒரு சுவிசேஷ பாடத்தை எழுதினாரு, மார்க் எழுதினாரு, யோவான் எழுதினாரு. இந்த 4 சுவிசேஷ பாடங்களிலும் கடைசி அதிகாரத்துல கடைசி பகுதியை பார்க்கும்போது ஆண்டவருடைய இருதயத்தின் பாரம், இந்த கால வெள்ள 2024 வருஷம் நமக்கு நல்ல சேமமா சமாதானமா ஆசீர்வாதமா இருக்கணும்னா முக்கியமா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அந்த பாரம் நமக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். அந்த பாரத்தை நம்ம பார்க்கணும். ஆண்டவருடைய இருதயத்தின் பாரத்தை பார்த்து என்னால ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. அது என்ன இருதயத்தின் பாரம் நம்ம என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு சுவிசேஷ பாடகத்தினுடைய கடைசி அதிகாரத்தை பாருங்க. கடைசி அதிகாரத்தை நீங்க இப்போ நான் சொல்ற காரியத்தை மைண்ட்ல வச்சுட்டு கூட நாளை காலைல போய் பாருங்க. ஒவ்வொரு சுவிசேஷ மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் சுவிசேஷ புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி பாடம் ஆண்டவருடைய இருதயத்தின் துடிப்பு. நான் வாசிக்க மத்தேயு 28ஆம் அதிகாரம், அதான் கடைசி அதிகாரம் மத்தேயுனுடைய, அதனுடைய
18ஆம் வசனத்திலிருந்து யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சுத்தி இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு உங்களையும் என்னைய பார்த்து சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்லுகிற இருதயத்தின் துடிப்பினுடைய காரியத்தை செய்ய யார்ட்டையும் நம்ம பர்மிஷன் கேட்க வேண்டாம். ஆண்டவராக இயேசு சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் எனக்கு என்ன அதிகாரம், சர்வ அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. அதனால எந்த சட்டங்கள் எந்த காரியங்கள் வந்தாலும் ஆண்டவர் உங்கள்ட்ட எண்ணி கேட்கறது இந்த 2024 நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷர். ஆமா, நான் இந்த இடத்துல ஒரு வேர்டு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சகல ஜாதிகளை. ஆமா, எந்த இவங்க அவங்க இவங்கன்னு கிடையாது. சுவிசேஷம் எல்லா ஜாதிகளுக்கும் போறோம். அதான் இந்த வருஷத்தினுடைய ஆண்டவருடைய இறுதியின் இந்த வருஷம் இல்ல, அவரு ஒவ்வொரு புத்தகத்தினுடைய கடைசி பகுதியில் இதுதான் இருக்கு. இந்த பாடம் ஆண்டவருடைய பாடம் தான் இருக்கு. எல்லா ஜாதிக்கும் சுவிசேஷம், ஆண்டவருடைய சுவிசேஷம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சகர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்துக்காக வந்தார். இந்த உலகத்துல வாழ்ந்து நம்ம மாம்சம் மண்ணோட மண்ணா போவோம், ஆனா நம்ம ஆத்மா நித்தியமா பரலோகத்துக்கு போவோம் சொல்லுகிற சுவிசேஷம் எல்லா ஜாதிக்கும் சொல்லணும். நம்ம புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன் என்று சொல்லி செப்பனியானுடைய வார்த்தைகள் நிறைவேறணும்னா இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய இருதயத்தின் பாரத்தை உணர்ந்து செயல்படணும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இது யாராலும் சரிதான். சின்ன விஷயமானாலும் நம்ம பக்கத்து வீட்டுனாலும் நம்ம வீட்டுல யாராவது ரட்சிக்கப்படாம இருந்தாங்கன்னா அவங்க ரட்சிப்புக்காவது ஏதாவது ஒரு எஃபர்ட் நம்மளால இந்த 2024 வரும்போது, ஏன்னா சொல்லுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி, இதான் தேவனுடைய ராஜ்யம் நீதி. இது தேடினா நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கிற எல்லா கற்பனையா இருக்கிற காரியம். ஆமா, இந்த காலை வேலையில ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறாரு, நீ என்ன எஃபர்ட் போட போற, நீ என்ன எஃபர்ட் போட போற. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். நீங்க கவனிங்க, 2024 மாத்திரம் இல்ல, பைபிள்ல போட்டிருக்கு, இந்த வேலையை செஞ்சா எல்லாருக்கும் கூட இருக்க மாட்டார் ஆண்டவர். இந்த வேலையை ஆண்டோடைய இருதயத்தின் பாரத்தை உணர்ந்து இந்த வேலையை செஞ்சா ஆண்டோடைய என்ன அந்த ஒரு வேர்டு நான் நோட் பண்ண சொன்ன, சகல ஜாதி. திருப்புங்க அடுத்த சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரம் திருப்புங்க. மார்க் 16ஆம் அதிகாரம். மத்தியில பார்த்த சீஷராக்குங்க. இங்க மார்க்ல பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. 17ஆம் வசனத்துல இருந்து விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாரென்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாதத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல வசனத்தை உறுதிப்படுத்தினார் நம்ம பார்க்கிறோம். 15ஆம் வசனம் வாசிக்கலாமா? 15ஆம் வசனம் வாசிக்கலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அங்க என்ன சொன்னாரு? சகல ஜாதி கொண்டாரு. இங்க என்ன சொல்றாரு? சர்வ உலகமெங்கும் போய்
சர்வ சிருஷ்டின்னா என்னன்னா, நீங்க மனிதர்கள் ஒரு சிருஷ்டி, மிருகங்கள், பறவைகள் எல்லாத்துக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் இது ஆண்டவருடைய இருதயத்தின் பாரம். இங்க பாருங்க, நீங்க விசுவாசியா தான் இருக்கிறீங்க, அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு போதகர்கள் தான் போனோம், அவங்க தான் போனோம், இவங்க தான் பண்ணணும். இங்க போட்ட விசுவாசிகளா செய்ய நடக்கும் அடையாளங்களா அவன நம்ம எல்லாம் விசுவாசிகள் தான். நம்ம தொட்டா சுகமா வாங்கலாம், நம்ம பேசினா அந்த வார்த்தை செயல்படுமா, நம்ம சொன்னா ஆசீர்வதிக்கப்படுமா, நம்ம ஆசீர்வதிக்கப்படுமா. ஆண்டவர் சொல்றாரு 2024 ஆண்டவர் கேட்கிற காரியம், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இங்க சர்வ சிருஷ்டிக்கும் முடிஞ்ச உலகம் எங்கும் போங்கன்றாரு. பிளைட்டை பிடிச்சோ, பஸ்ஸை பிடிச்சோ, காரை பிடிச்சோ உலகம் எங்கும் போகும். எப்படியாவது என்ன பண்ணணும், சுவிசேஷம் போனோம், சுவிசேஷம் போனோம், சுவிசேஷம் போனோம். இதான் தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. இத நம்ம இதுதான் டே 1ல இருந்து 2022 முதல் நாள்ல இருந்து இதான் என்னுடைய தாட் ப்ராசஸா. சுவிசேஷம் எப்படியாவது போகணும், சுவிசேஷம் எப்படியாவது போகணும். அப்ப சுவிசேஷம் என்னால நான் போறேன்னா நான் சாட்சியாக வாழணும், நான் பரிசுத்தமா வாழணும், ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். எப்படியாவது என்னால ஒரு 4 பேருக்கு என் வாயில இருந்து சுவிசேஷம் போகணும், அவங்க கேட்கணும், செயல்படணும், ஆண்டோடைய வசனம் கிரியை செய்யணும், ஆண்டவர் கிரியை செய்யணும். அப்ப எனக்கு முதலாவது என்னுடைய தாட்ல என்ன ஆகுது, தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. அப்பனா மீதி எல்லாம் என்ன ஆகுமா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மீதியை நினைச்சிட்டே இந்த பண்ணாம இருந்தோம்னா எதுவுமே என்ன ஆகுது? வசனம் எங்கேயும் சொல்லல நீ அதை தேடு இதை தேடு அப்புறம் இதெல்லாம் அப்படியே சொல்லல வசனம். இதான் ராஜ்யம், நீதி. மத்தேயுல பார்த்தோம் சகல ஜாதிக்கும், இங்க எல்லாம். திருப்பி அடுத்தது லூக்கா திருப்பிங்க. லூக்கா என்ன சொல்றாரு பார்ப்போம். லூக்கா கடைசி அதிகாரம் 47 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. இங்கேயும் கடைசியா ஆண்டவர் சொல்றாரு, எருசலேம்ல இருந்து பேசுறாரு. எருசலேம்ல அங்க மக்கள் மத்தியில பேசுறாரு. எருசலேம்ல இருந்து சகல தேசத்துக்கும். இன்னைக்கு சொல்றாங்க வெளிநாட்டு கடவுள்னு, அப்படிலாம் சொல்ல. எருசலேம்ல இருந்து ஆரம்பிச்சீங்களா, நீங்க இங்கே உட்கார்ந்துடாதீங்க, இங்கே சொல்லிட்டு இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இங்கே ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்துடாதீங்க. இங்க என்ன போனோம், சகல தேசத்துக்கும். ஃபர்ஸ்ட் என்ன வாசம், சகல ஜாதி. இங்க சகல ஜாதின்னு சொல்லும் போது இங்க தமிழாளா இருக்கலாம், ஆந்திரா தெலுங்கு பேசுறவரா இருக்கலாம், மலையாளம் பேசுறவரா இருக்கலாம், கன்னடம் பேசுறவரா இருக்கலாம், ஹிந்தி பேசுறவரா, யாருனாலும் சரி சகல ஜாதிக்கும். ஆமா, எந்த மொழியிலயும் நமக்கு டிராக்ஸ் இருக்கு, கிடையாதா? கேட்டீங்கன்னா ஐயா நம்ம கொடுப்பாங்க, எந்த மொழியிலயும் இருக்கு. நீங்க கொடுக்க வேண்டியதுதான் நம்ம வேலை, கொடுக்குறோமா. அடுத்தது சர்வ சிருஷ்டிக்கும், எந்த ஆண்டுடைய படைப்பு ஏதா இருந்தாலும் எல்லாருக்கும் என்ன பண்ணோம், சுவிசேஷம் சொல்லிடணும். மூணாவது எருசலேமில் இருந்து சகல தேசத்துக்கும், இந்த உலகம் முழுசுமா இருக்கிற சகல நாட்டுக்கும் பிரசங்கிக்க வேண்டியது, ஆண்டுடைய வசனம் சொல்ல வேண்டியது. ஏன்னா இந்த உலகம் வானமும் பூமியை அதிகாரத்தை தான் இருக்கு. ஆண்டவர் மத்தியில சொன்னாரு, உலகம் முடிவு பறிந்த சதாக்காக நான் உங்களோட இது பண்றவங்களுக்கு கூட தான் இருப்பார், இந்த வேலையை பண்றவங்க கூட தான் இருப்பார். இல்ல நான் சர்ச்சுக்கு வருவேன், நான் பிரேயர் பண்ணுவேன், பாட்டு பாடுவேன், நான் என் பசங்களுக்காக எனக்காக ஜெபம் பண்ணிட்டு போவேன், அப்படி தெரியாது எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். என்ன விதமான மரணத்தினாலே அவர் தேவனை மகிமைப்படுத்த போகிறார் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். ஆமா, இன்னைக்கு காலையில ஆண்டவர் நம்மளை பத்தி சொல்ற காரியம் ஒண்ணு, நம்மளால சுவிசேஷம் வெளியே போனோம். இன்னொன்னு என்ன பின்பற்றி வா.
உனக்கு தெரியலையா? யாரையும் பின்பற்றவா? இந்த பாஸ்டரா, அவரா, இவரா, அவரை பின்பற்றணுமா? அவரு நல்லா பைபிள் படிக்கிறா, அவரு நல்லா பாட்டு போற. யாரை பின்பற்றணும்? ஏசப்பாவை தான் பின்பற்றணும். வேற எதையும் பின்பற்றாரு. ஏசப்பா என்ன சொன்னார் அதான் பின்பற்று. பைபிள் ஏசப்பா பத்தி என்ன சொல்லுது அதுதான் பின்பற்று. இப்ப நான் சொன்ன 4 பகுதியிலும் கடைசியில பாத்தீங்கன்னா தனி மனிதனை கூட காமனா மத்த 3 புஸ்தகங்களை ஒவ்வொரு நாளும் திரும்பி பாருங்க. ஆண்டவரே, நான் ஏதாவது இன்னைக்கு பயனுள்ளவனா மாறி இருக்கேனா? ஏதாவது நான் என்னால இப்படிதான் பண்ணணும்னு இல்ல சுவிசேஷம். எப்படினாலும் ஒரு ஆத்துமா மனம் திரும்புகிறாரு பரலோக ராஜ்யத்துல. ஒரு ஆத்துமா. ஆண்டவர் வந்து 100 150 எல்லாம் கேட்கல. எத்தனை அது உங்க ஆண்டவருக்கு கிருபை, ஆண்டோடைய தயவு, உங்களுடைய திறமை எல்லாமே ஆண்டவருடைய. நீங்க இப்ப ஆண்டவர்கிட்ட காத்திருக்கிற எல்லாம். ஆனா ஒரு ஆத்மா மனம் திரும்பினாலே ஆண்டவருடைய நம்ம வீட்டிலே இருப்பாங்க, வெளியே போவேன். வீட்டிலேயே ஒரு ஆத்மா மனம் திரும்பினாலே பரலோக ராஜ்யத்துல உங்களால மிகுந்த சந்தோஷம், நம்மால ஒரு மிகுந்த சந்தோஷம். இந்த கால வேளையில இந்த புது வருடத்தை நம்ம சுதந்திரமா, சுபிட்சமா, சேமமா நம்ம வழிபடணும், சந்தோஷமா இருக்கணும்னா ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவருடைய வசனம் தீவிரமாய் கடந்து செல்லணும். ஆண்டவருடைய வசனம் தான் ஒரு இடத்துல இருளா இருக்கா அது வெளிச்சமா மாற்றும். ஆண்டவருடைய வசனம் தான் பேதைய ஞானியாக்கும். பேதைய ஞானியாக்குறது ஆண்டவருடைய வசனம் தான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உண்டாக்குறது ஆண்டவருடைய வசனம் தான். பாவம் இது வந்து இதனால சாபம், இது வந்து அடிமைத்தனம் அப்படின்ட்டு சொல்றது தேவனுடைய வசனம் தான். இந்த வசனத்தை அறியாம தெரியாம எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க. நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், இது எதிர்ப்பு இருக்குங்க, போராட்டம் இருக்குங்க. பிரச்சனை ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் எனக்கு சர்வ அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம தேசத்துல 11 மாநிலங்கள்ல மதமாற்ற தடை சட்டம் இருக்கு. 11 மாநிலங்கள்ல, சரிங்களா? ஆனா அந்த மாநிலங்கள்ல தான் ஞானஸ்தானம் அதிகமா இருக்கு. ஹல்லேலூயா. அந்த மாநிலங்கள்ல தான் சர்ச்சை அதிகமா விரிவடைஞ்சுட்டே போகுது. எங்க நொறுக்கப்படுறோமோ அங்கதான் கர்த்தர் கிரியை செய்கிறார். இந்த கால வேளையில நம்ம விடுதலையோடு இருக்கிறோம். நம்ம பகுதியெல்லாம் விடுதலையோடு இருக்கு. நம்ம போய் கொடுத்தாலும் யாரோ ஒருத்தர் கேட்க போறாங்க, இது சொல்ல போறோம், எழுதி அக்செப்ட் பண்ணா போறோம், இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இதனால ஃபைல் ஆக போறதுல நமக்கு ஒரு நஷ்டம் ஆக போறது. ஆண்டவருக்காக நம்ம பிரயாசப்படுவோம். இது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவன் கனம் பண்ணுவார். ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சவனுடைய பிள்ளைகள் வந்து அப்பத்துக்கு இருந்ததில்லைன்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, ஒரு கலச தண்ணி கொடுத்தாலும், ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் அதனுடைய பிரதிபலனை அவர் மறக்கிறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. மனுஷன் தான் மறந்துடுவான். நம்ம மனுஷன் ஏதாவது உதவி செஞ்சோன்னா அவன் என்ன பண்ணுவான்? மறந்துடுவான். ஆனா ஆண்டவருடைய வேலை, உங்களால என்னால ஆண்டவருடைய வேலை ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறுதுன்னா ஆண்டவர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடலாமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய்
என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பல சந்தீரையா, பலவீன நேரங்களில் பல சந்தீரையா. சுகமானி சுகமானி தழும்புகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானி சுகமானி தழும்புகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மள ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் லேவியராகவும் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன். ஹிந்திக்காரங்க அங்க போய் அவங்க ஊர்ல போய் ஆண்டவர் போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க அடிக்க வராங்க, உதைக்க வராங்க, ஏகப்பட்ட பிரச்சனை வராங்க. ஆனா இங்க நம்ம சொல்லும் போது அவங்களால அந்த அளவு எதிர்ப்பு என்ன பண்ண முடியாது, தெரிவிக்க முடியாது. எப்படியும் கண்டிப்பா கேட்பாங்க. இந்த மல்லி பஸ் ஸ்டாண்ட்ல இன்னைக்கு மதியானம் சாயங்காலத்துல மாயம்மா சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்காங்க, கூட நின்று டிராக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க நல்ல ஒரு கூட்டத்துல சுவிசேஷம் சொல்லும் போது ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லா கேட்பாங்க. கேட்டுட்டு அவங்க இன்னும் எப்படி நாங்க நடக்கணும், எப்படி ஆண்டவர் பிரியமா அப்படிலாம் கேட்க வருவாங்க. அப்ப அந்த மாதிரி மக்களை மாத்திரம் அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நாங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணி அவங்க விருப்பம் ஆண்டவர் சித்தம் இருக்கோமானா அவங்க தொடர்ந்து அவங்க ஃபாலோ பண்ணி சர்ச்சை கூட்டிட்டு போய் அப்படி நாங்க அவங்களுக்கு ஆண்டவர் பத்தி நடத்தி சொல்லுவோம். அதுல ஒருத்தர் இன்னைக்கு நல்லா கேட்டுட்டு இருந்தார், எப்படி ஆண்டவர் என்ன மாதிரி எல்லாம் சொல்றீங்க, அப்படி ஆண்டோடைய வார்த்தை என்ன, ஆண்டவர் என்ன மாதிரி எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்றாரு அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது சரி இந்த நம்பர் நோட் பண்ணிக்கணும்னு என் நம்பர் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவர் நோட் பண்றாரு. அப்பதான் பேசி ஒரு 5 நிமிஷம் மாயாமா பேசுறாங்க. நான் சும்மா ட்ராக்ஸ் தான் கொடுக்குறேன். நம்ம தான் நினைக்கிறோம் சாதாரண, அவங்க போடுறான் போன்ல நோட் பண்றான். ரூபன் மணலி குருஜி, ரூபன் மணலி குருஜி. குருஜிலாம் இல்லையா, ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு போடியா, ரூபன் மணலி குருஜியா. அதுக்குள்ள அப்படி நம்ம ஆண்டவர் பைபிள்ல போட்டிருக்கோம் ஆசாரியர்களாகும். ஒரு நிமிஷத்துல அவங்க ஆண்டவர் பத்தி நம்ம சொல்லும் போதே நம்ம எப்படி நினைக்கிறாங்க, நம்ம பேக்ரவுண்ட் தெரியாது, நம்ம எப்படிப்பட்ட பாவம் செஞ்சாலும் சொல்லி நமக்கு தான் தெரியும். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, குருஜிங்கிறாங்க. ஆண்டவர் அப்படியாக என்ன பண்ணாரு, இந்த ஊழியத்தை செய்யும் போது, ஆண்டோடைய சுவிசேஷத்தை நீங்களும் நானும் செய்யும் போது ஆசாரியர்களும் லேவியராகவும் உங்களையும் நீந்து ஆண்டவர் இது பண்ணுவாரு. இன்னைக்கு வாசிச்ச கடைசி அந்த சுவிசேஷத்துல இருந்து ஒரு வார்த்தையை சொல்லி இப்ப ஜெபம் பண்ணி முடிக்கலாம். எல்லாம் தெளிவா கேளுங்க, தெளிவா நல்லா கேளுங்க. அங்க ஒரு ஒலிவ மரம் எங்க இருக்கு படிச்சது கேட்டீங்களா? திராட்சை தோட்டம் இருக்கு. அங்க என்ன ஒரு மரம் இருக்கு, ஒலிவ மரம். அந்த ஒலிவ மரத்தை அந்த ஓனர், அந்த லேண்டோட ஓனர் சூப்பர்ண்ணா தேங்க்யூண்ணா, நானே தூங்கிட்டேண்ணா. ஓகே, அத்திமரம் அங்க இருக்கு. எந்த தோட்டத்துல? திராட்சை தோட்டம் தானேண்ணா? திராட்சை தோட்டத்துல அத்திமரம் இருக்கு. அந்த லேண்டோட ஓனரு அந்த அத்திமரத்துல 3 வருஷமா பாக்குறாரு, கனி ஏதாவது கொஞ்சம் தரோம் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. கனியே தரல. அந்த வேலைக்காரனை கூப்பிடுறாரு, தோட்டக்காரனை கூப்பிடுறாருப்பா, இது கனி தராம என்ன பண்ணிட்டு இருக்கு, நிலத்துல இருந்துட்டு கீழே நிலத்தடி நீரையும் உறிஞ்சிக்கிட்டு நல்லா செழிப்பா இருக்கிற மாதிரி காட்டுது, ஆனா இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ என்ன பண்ணு, வெட்டி போடு,
இது நிலத்தையும் கெடுக்குது, மற்ற இதுக்கும் பிரச்சனை, இது ஒண்ணுமே பிரச்சனை இல்லாத வெட்டி போடு. 3 வருஷம் பார்த்தாராம். நல்லா கவனிச்சுக்கோங்க. 2023 முடிஞ்சிச்சு, 2022 முடிஞ்சிச்சு, 2021 முடிஞ்சுது, 3 வருஷம் முடிஞ்சுது. இப்போ 2024க்குள்ள வந்துட்டோம். பிதாவானவர் வானத்திலிருந்து ஏசப்பாட்ட சொல்றாரு, பாருப்பா இந்த ரூபனால ஒரு பிரயோஜனம் இல்லை, 3 வருஷமா நான் பார்த்துட்டேன், இவனால ஒரு பிரயோஜனம் இல்லை, இவனை என்ன பண்ணு காலி பண்ணிடலான்றாரு. ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரா, இந்த வருஷமும் என்ன பண்றேன், அது நான் கொத்தி எரு போட்டு தண்ணி ஊத்தி அதை நான் கொஞ்சம் பண்படுத்துறேன். கனி கொடுத்தா இந்த 2024 நீங்களும் நானும் கனி கொடுத்தா இருக்கட்டும், இல்லைன்னா காலி பண்ணிடலாம். அதான் அந்த வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்படிதான் பைபிள் சொல்லுது. இயேசுவானவர் பிதாவிடத்துல பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாராம். நம்ம தப்பு பண்ண ஆண்டவரே பிதா மன்னிச்சிருங்க, பையன் இப்ப சரியாயிருவான், எனக்கு நமக்காக ஏதாவது ஒரு ப்ராஃபிட்டை கொண்டு வருவான், ஒரு கனி கொண்டு வருவான், ராஜ்யத்தின் சுவிசேஷம் எப்படியாவது பக்கத்து தெருவுக்காவது போக வைப்பான், இல்ல பக்கத்து நாட்டுக்காவது போக வைப்பான், பக்கத்து மாநிலத்துக்காவது போக வைப்பான், சகல ஜாதிக்கும் போக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாராம், வருஷம் பைபிள்ல போட்டிருக்க 3 வருஷம் வெயிட் பண்ணாராம். 4வது வருஷமும் வெயிட் பண்ண ஏசப்பா தோட்டக்காரன் போல ஏசப்பா நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த வருஷத்துல நம்ம கனி கொடுக்கறதுனா தெரியாது, சரிங்களா? நம்ம அது மனசுல வச்சுப்போம், ஆண்டவரே நான் கனி கொடுக்கணும், ஆண்டவருக்கு பிரியமான கனி கொடுக்கணும். அப்படி நம்ம நான் இப்படி இந்த பிரதர் பேசுறாரு, என்ன ஆண்டவர் என்னால பண்ண முடியும் நீங்க மனசுல வச்சீங்கன்னா, பேதுருவை பார்த்து என்ன சொன்னாரு, என்ன பின்பற்றி அதுதான் நீ மீன் பிடிக்கிற ஆள் தான்ப்பா, அப்பயும் சொன்னதான் நான் இப்ப சொல்றேன். அப்பயும் பின்பற்றிவான்னு சொன்ன, மனுஷனை பிடிச்ச, இப்ப பின்பற்றிவா. அல்லேலூயா. காலையில நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பு இயேசு சுவாமி, எல்லாம் நம்ம செபிக்கலாம், தனித்தனியா செபிக்கலாம், கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் செபிக்கலாம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இந்த கால வேளையில ஏசப்பா 3 வருஷம், 21ஆம் வருஷம், 22ஆம் வருஷம், 23ஆம் வருஷம் முடிஞ்சிச்சு. என்னால கனியை பார்த்தீங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஒருவேளை நீங்க கனியை பார்க்கலன்னா இந்த 24ஆம் வருஷத்துல பர்மிஷன் எக்ஸப்ஷனல் அப்ரூவல்ல பர்மிஷன்ல எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்பா. ஆண்டவரே இந்த 24 நாங்க கனி கொடுக்கலதான் ஆண்டவரே, என்ன நிலைமை ஆகும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கனி கொடுத்தானா ஆசீர்வாதமா இருப்போம் ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவரை கனி கொடுக்காமல் எங்களை தடை பண்ணுதா, அடுத்து இந்த கால விலங்குகளை அர்ப்பணிக்கிறோம், தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம். நாங்கள் எல்லாம் பாவி பேசிக்கிற நானும் பாவி என்று சொல்லி தரை மட்டும் தாழ்த்து, நாங்கள் அர்ப்பணம் சொல்லி குப்பை என்று சொல்லி தாழ்த்துக்கிறோம். இந்த 2024ஆம் ஆண்டினுடைய முதல் மணி வேலைகளிலே நாங்கள் இருக்கிறோமே, கர்த்தாவே எங்களை பயன்படுத்துங்க, தேசத்திற்கு பயன்படுத்துங்க அப்பா, சகல ஜாதிகளுக்கு பயன்படுத்துங்க, சர்வ சிருஷ்டிக்கும் எங்களை பயன்படுத்துங்க, எருசலேம் தொடங்கி சகல தேசத்திற்கும் எங்களை பயன்படுத்துங்க அப்பா. எங்களை எப்படி பயன்படுத்துவீங்க எங்களுக்கு தெரியலப்பா, நாங்க உங்களை பின்பற்றி வருகிறோம், பேதுருவை போல பின்பற்றுகிறோம். எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, சத்துவத்தை கொடுங்க, கிருபை கொடுங்க சுவாமி அப்பா. உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு எங்களை மூடட்டும். இந்த கால வேளையில நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. எங்களை ஆலயம் எல்லாம் நிரம்பி வழியணும் சுவாமி. 2024 இதை இடிச்சு பெருசா நாங்க கட்டணும் அப்பா. பெரிய இடத்துல போகணும் சுவாமி, ஆத்துமாக்க வேணும் சுவாமி. இது பணத்தினால இல்ல சுவாமி, ஆத்துமாக்கள்னால நாங்க கிரியை செய்ய முடியும். இதுக்காக உத்வேகமா நாங்க ஜெபிக்கணும் சுவாமி ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய தூய வேலையை செய்ய நாங்க விழித்திருந்து ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும் சுவாமி ஆண்டவரே. எங்க வீட்டுல பிரச்சனை, போராட்டம், வியாதி வரும்போது பயந்துட்டு நாங்க முடங்கி போயிடக்கூடாது, நாங்க உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் சுவாமி, உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். எங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் அப்பா. அந்த ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. இந்த கால வேளையில எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க அப்பா. ஏசப்பா தான் வழி, சத்தியம், ஜீவன். அதனால உபவாசம் போட்டு ஜெபிக்கணும், ஜெபிச்சு 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 ஜெயம் எடுக்கணும் அப்பா. ஆண்டவரே, மனுஷர்களாகிய மருத்துவர்கள் மற்ற ஆட்கள் சொல்லுகிற பேச்சை கேட்டு நாங்க பயந்து ஒதுங்கி போடக்கூடாதாப்பா. நாங்க உபவாசம் இருந்து கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று
சொல்லி ஆண்டவரை மாத்த உறுதியா இருக்கிறோம். அந்த ஒரு நல்ல பலத்தை, ஆத்ம பலத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எல்லாரும் சொல்லாம, ஆண்டவரே எங்களுக்கு ஆத்ம பலத்தை தாங்க, எங்களுடைய ஒரு மன தைரியத்தை கொடுங்க. இயேசு எங்களோடு இருக்கிற மன தைரியத்தை கொடுங்க. மனுஷன் இல்ல, பணம் இல்ல, பேர் இல்ல, புகழ் இல்ல, அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார். இயேசு எங்களோடு இருக்கிற பலத்தை, அது ஒரு பெரிய மன தைரியத்தை எங்களுக்கு கொடுங்க. இந்த காலவேளை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. எந்த சின்ன பிரச்சனைனால, பெரிய பிரச்சனைனால ஏசப்பாட்ட நாங்க போனோம்ப்பா. ஏசப்பாட்ட விழணும் சுவாமி. எந்த மனுஷனுக்கு முன்பாக நாங்க விழக்கூடாது. நாங்கள் ஆசாரியர்களும் லேவியர்களாகவும் இருக்கிறோம் அப்பா, ராஜாக்களாகவும் இருக்கிறோம் சுவாமி. பரலோக தேவன், இந்த காலவேளையில முதல் மணித்துளிகளிலே எங்களை ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு வல்லமுள்ள பிரசனங்களை மூடிடுறதுக்காக ஸ்தோத்திரம். சகல ஜாதிகளுக்கும் எங்க மூலமா சுவிசேஷம் போனோம்ப்பா. ஆண்டவரே, சுவிசேஷீடர்களா இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் அபிஷேகம் பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்க சும்மா இருக்க கூடாது. ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆராதனை முடிச்சுட்டு நாங்க சாப்பிட்டுட்டு எப்படியாவது ஒரு டிராக்ஸாவது யாருக்கா கொடுக்கணும் சுவாமி. என் வாயில இருந்து ஒருத்தருக்கு ஏசப்பா நல்லவர்னு சொல்லணும்ப்பா. ஏசப்பா வல்லவர், ஏசப்பா உன் நோயை சுகமாக்கும். அவர் நம்ம ஆண்டவரே விசுவாசிகளால் ஆகும் அடையாளங்களாவன்னு எழுதப்பட்டிருக்கிறது. நாங்க தொட்டா சுகமாவன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்க செய்யணும்ப்பா. மைட்டி காட், அப்படிப்பட்ட அபிஷேகத்தை வல்லமை எங்களுக்கு கொடுங்க. தரை வந்து தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதுமாய் எங்கள் குடும்பங்கள், எங்களுடைய சபை, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வேலைகள், வருமானங்கள் ஆண்டவரே பொத்தலான பையிலே போடப்பட்ட அல்ல சுவாமி. ஆசீர்வாதமாய் நிரம்பி வழியேற்றும் சுவாமி. இவர்களை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உமக்கு பயந்தவர்கள் அப்படியாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் அப்படியாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருக்கு பயந்தவருடைய வழியில நடக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பீராக. எந்த ஆண்டவரே வேலைக்காகவோ, வருமானத்துக்காகவோ, குழந்தைக்காகவோ, திருமணத்திற்காகவோ, படிப்பிற்காகவோ, ஆண்டவரே இந்த வீடு கட்டணும்ன்றதுக்காகவோ, இடம் வாங்கணும்ன்றதுக்காக, என்னென்ன காரியங்களுக்காக யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு சிந்தையோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அப்பா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடி அவங்களுடைய இருதயத்தை முதலாவது திருப்புங்க. இது மற்றதெல்லாம் கூட ஆசீர்வாதமா கொடுங்கப்பா. நான் அந்த ஊழியத்தை செஞ்ச கர்த்தர் ஆசீர்வதித்தான்னு சொல்லி சாட்சி சொல்லட்டும். 2024 கடைசி நாட்கள்ல சாட்சியா நாங்க நிற்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, வேலை தாங்கப்பா. எப்பா, எங்க பிதா சந்தோஷப்படட்டும், எங்களுக்கு உலகத்துல வச்சதுக்கு சந்தோஷப்படட்டும். கனி கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தினால வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.